ஹலோ. ஹலோ, எங்க இருக்க? வேலை தேடி தேடி களைச்சு வேறத்தில கோயில் உட்காந்துருக்கேன். என்ன விஷயம்? எங்க இருக்கன்னு தான் நான் கேட்டேன். டவுன்ல தாண்டி இருக்க. இத முதல்லயே சொல்லியிருந்தா இவ்ளோ பேசிருக்க வேணாம்ல. ஏன்? பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி கூரக்கடை ஹோட்டல் ஒன்னு இருக்கும் சரியா? அங்க சீரக சம்பா பிரியாணி சூப்பரா இருக்கும். அங்க ஒரு பிரியாணி, ஒரு சிக்கன் 65, அப்புறம் ஒரு ஆம்லெட். ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கியா? இருக்கேன், உயிரோட தான் இருக்கேன். இன்னும் சாகல நான். நான் சொன்னதெல்லாம் நீ வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா போய் சேர்த்துக்கோ. கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுடி. நீ கொழுப்புன்னு சொன்னதான் ஞாபகம் வருது. ஆம்லெட் வாங்கும்போது சாதா ஆம்லெட் வாங்குறாத, தேங்காய் எண்ணெய் ஆம்லெட்னு கேட்டு வாங்கு. ஏன்னா பாமாயில் ஊத்துனா எனக்கு கொஞ்சம் செட் ஆகாது, பாத்துக்கோ. வேற வேற எதுவும் வேண்டாம், இது மட்டும் போதும். ஏன்னா நான் இப்ப கொஞ்சம் டயட்ல இருக்கேன். ஏண்டி எல்லாமே வாங்கிட்டு வர சொல்ற? சரி, எல்லாத்துலயும் ஒவ்வொன்று தான் வாங்கிட்டு வர சொல்லுவியா? ஏன் ரெண்டா வாங்கிட்டு வர, 2 பேருமே சேர்ந்து சாப்பிடலான்னு வாயில வரவே வராதாடி? நான் எதுக்கு சொல்லணும்? நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலனா பட்னியாரு. நீ தானே எனக்கு தாலி கட்டின, அப்ப நீ தான் எனக்கு சாப்பாடு வாங்கி தரணும். நான் உன்ன இதை ஒன்று சொல்லிடுறே, என் நேரம் இல்லை. இன்னும் என்னென்ன கொடுமைலாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. அது நீ என் கழுத்துல தாலி கட்டினல, அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் என்கிட்ட உன் கழுத்துல தாலி கட்டினேன், நீ தாண்டி என்னை கட்ட வச்ச. இங்க பாரு, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்பவே வாங்கிட்டு வந்து கொடுத்தா பிரியாணியோட நான் நிறுத்திப்பேன். கொஞ்சம் லேட்டா வந்தா கூட எக்ஸ்ட்ரா 4 பரோட்டா, ஒரு கலக்கி, ஒரு 1 சைடு ஆம்லெட் சொல்லிடுவேன், பாத்துக்கோ. அதுவும் தேங்காய் எண்ணெய் ஆம்லெட் தானே? ஆஃப் கோர்ஸ். இந்தாரு, ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கிடி, நீ எல்லாம் சத்தியமா நல்லாவே இருக்க மாட்டேடி. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? இருடே, சோத்துல ஃபினால் கலக்கி எடுத்துட்டு வரேன் நானு. என்ன பாவம் பண்ணணும் தெரியல. நாளைக்கே இந்த சோலை வந்த ஜோசியக்காரனை பார்த்து என்னென்ன பாவம் பண்ணோம் அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி எல்லாத்தையும் கழிச்சு விட்டுரும். அந்த பாவம் தான் எனக்கு இப்ப கட்டி வச்சு என் வாழ்க்கையை நரநாசம் பண்ணி விட்டுருச்சு. ஐயோ, இவளுக்கு சோறு போடுறதுக்கே நான் உழைக்கணும் போல இருக்கேன். நான் கிளம்புறேன். எங்க இருங்க, வரேன். இந்தாங்க, இது போட்டுட்டு போங்க. ஏதா லட்சுமி, நான் என்ன விசேஷத்துக்கா போறேன்? பஞ்சாயத்து ஆபீஸுக்கு தானே போறேன். ஏங்க, 4 பேர் வந்து உங்களை பாப்பாங்க, பேசுவாங்க, கௌரவமா இருக்க வேண்டாமா? இந்தாங்க, முதல்ல இதெல்லாம் போட்டுக்கோங்க. நீ வேற. இந்தாங்க. ஆளை விட மாட்டியே. உனக்கேண்டி வலிக்குது? இவர் என்ன உன் புருஷன் மாதிரி வெட்டியா வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்காரு? இது பாருமா, உன் புருஷனுக்கு நீ செயின் போடு, மோதிரம் போடு, என்ன வேணாலும் போடு. தேவையில்லாம ஏன் புருஷனை குறை சொல்ற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். வாழை தொப்பு வச்சவனே வக்க எடுத்து நிக்கிறானா? இதுல புளியன் தொப்பு வச்சவன் புது வீடு கட்ட போறானா? இந்த புருஷன் கிடைச்சதுக்கே நீ இந்த ஆட்டம் ஆடுறியே. உனக்கெல்லாம் 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வாங்குற மாதிரி மாப்பிள்ள மட்டும் கிடைச்சிருந்தா கால்ல ரெக்க கட்டி பரப்ப போலையே. என் புருஷன் இன்னைக்கு வேணா சம்பாதிக்காம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் சம்பாதிச்சு இந்த ஊருக்கே சோறு போடுவாரு. அப்ப தெரியும் உனக்கு அவரை பத்தி. லட்சுமி, முதல்ல புருஷன் பொண்டாட்டிய சொந்தமா சோறாக்கி சாப்பிட சொல்லு, அப்புறமா உழைச்சு ஊருக்கு சோறு போடலாம். இந்தா வந்துட்டாருல கலெக்டர். நீங்க மட்டும் என்ன மந்திரியாவா இருக்கீங்க? பஞ்சாயத்து போர்டு தலைவரா தானே இருக்கீங்க. நாங்களும் ஒரு நாள் நல்லா தான் இருப்போம். எங்க என்னாச்சுங்க? நேத்து வேலை கேட்ட இடத்துல என்ன சொன்னாங்க? சீக்கிரம் வேலையில சேருங்க. இங்க நிறைய பேருக்கு நம்ம நல்லா வந்துருவோமோன்னு திக்கு திக்குன்னு இருக்கு. என்ன வேலைக்கு வர சொல்லிட்டாங்கடி. எங்க நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, உங்க ஊர்க்காரர் ஒருத்தர் தான் இன்னில இருந்து என்ன வேலைக்கு வர சொல்லியிருக்காரு. ஏத்தா, இவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு இந்த ஊர்ல எந்த முட்டா பையன் இருக்கான்? ஊரு ஃபுல்லா முட்டா பையலா தானே இருக்கீங்க. நீ பாரு ஆண்டாளு, அவர் என்னதான் இருந்தாலும் எனக்கு வேலை கொடுத்த முதலாளி, அவரை மரியாதை பேச சொல்லு. எங்க நீங்க ஏங்க மத்தவங்க பேசுறதெல்லாம் காதுல வாங்கிக்கிறீங்க? நீங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீடு, காரு, தோட்டம், துறவுன்னு வாங்கி எங்க நம்ம பெரிய ஆள் ஆயிருவோமோன்னு
இவங்களுக்கு எல்லாம் பொறாம. ஆமா, சினிமால காட்டுற மாதிரி ஒரே பாட்டுல கோடீஸ்வரனாகி தோட்டம், துறவு, காரு இதெல்லாம் வாங்க போறாங்க. அத்த லட்சுமி, இந்தாரு, இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னு வையேன், பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போக மாட்டேன். கொலை பண்ணிட்டு மதுரை ஜெயிலுக்குள்ள போயிடுவேன். நான் கிளம்புறதா, வந்து வழி அனுப்பி போய் வா, வண்டி சேவை கொடுக்க. சரி சரி வாங்க, உங்களையும் வழி அனுப்பி வைக்கிறேன். உங்க அப்பா இப்பதான் போயிருக்கிறான், நான் அப்புறம் போய்க்கிறேன். டேய், சாவடிச்சிருவேன். மூடிட்டு வா. ஏதுக்கிடி சும்மா நடிச்சிட்டு இருக்க? போன்றல போ. வந்து சேர்ந்தாலே பாரு ஆளு மண்டை. சரி சரி, டியூட்டியை முடிச்சு வந்துடுறேன். போன வச்சுட்டுமா? சரி. என்ன கோவாலே, அண்ணே கிளம்புமா? ஏதோ புது டிரைவர் பையன் வரான்னு சொல்லிட்டு இருந்த, எங்க ஆளையே காணோம். இதோ அண்ணே 2 நிமிஷத்துல வந்துடும் அண்ணே. வந்துகிட்டே இருக்காண்ணே. என்னப்பா புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான், முத நாளே இம்புட்டு லேட்டா? எங்க வேலை வேலைன்னு சாப்பிடாமலாம் இருக்காதீங்க, நேரத்துக்கு சாப்பிட்டுருங்க. லட்சுமி, கூத்த பாத்தியா? டே கிறுக்கு பயல, வேலை கேட்கும் போது மட்டும் கூல கும்பிடு போட வேண்டியது, வேலை கிடைச்சதும் தலைவர் வீட்டுக்குள்ளே போய் அவர் பொண்ணுகிட்டே பேசுறியா? ஐயா கோவலே, அந்த புது டிரைவர்னு சொன்னியே, இவன் தானே அவன்? சரி, பார்க்கறதுக்கு ஒரு சைஸா இருக்கானே. ஏய், பெரிய வண்டியெல்லாம் ஓட்டுவானா இவன்? அண்ணே, நேத்து இவன் வண்டியெல்லாம் ஓட்டி காட்டினான், நல்லா தான் ஓட்டுறான். அப்போ ஊருக்குள்ள எனக்கு வேலை கொடுத்த முட்டா பையன் உங்க அப்பன் தானே? ஏங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு வேண்டப்பட்ட பையன். டிரைவரா பார்க்காம நம்ம குடும்பத்துல ஒருத்தரா பார்த்து சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்க. பாவம், தோட்டம், துறவு, வீடு வாசல்லாம் வாங்கணும்ல. ஏத்தா, என்ன தானி, நம்ம வீட்டுல வேலை பார்க்கறவங்கள நம்ம தானே கவனிச்சுக்கணும். செஞ்சிருவோம். சரிங்க. ஆண்டாளுக்கு தெரிஞ்ச பையனா நீ? அப்ப பிரச்சனை இல்ல, வா வந்து வண்டியை எடு. ஹலோ டிரைவர் தம்பி, வாங்க வந்து வண்டி எடுங்க. நவுருங்க. ஏய், நானே செம்ம கடுப்புல இருக்கேன், என்ன வெறுப்பேத்தாத சொல்லிட்டேன். சாரிடி, இந்த மாதிரி நான் மனசு விட்டு சிரிச்சே ரொம்ப நாள் ஆகுது. என் நிலைமை அப்படி. நல்லா சரி, இன்னும் நல்லா சரி. ஏய், சரி, அது இல்லடி, உன் அப்பா கிட்டயே போய் எப்படி கரெக்டா வேலைக்கு சேர்ந்தார் அவரு? என் வயிற்றுச்சல கொட்டிக்கணும்ல, அதான் அவன் இங்கேயே வேலைக்கு சேர்ந்திருக்கான். எனக்கு என்னமோ இது வேணும்னு நடந்த மாதிரி தெரியல, எல்லாம் ஏதோ காரணத்தோட நடந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்? இப்போ எப்படியும் உங்க அப்பா கூடவே தானே அழகர் இருப்பாரு. கொஞ்ச நாள்ல அழகரோட குணம் அவருக்கு பிடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் அழகர் தானே இந்த வீட்டு மருமக. அதுக்கு என் அப்பாக்கு பிடிக்கணும்ல அவசியம் இல்ல, முதல்ல எனக்கு பிடிக்கணும். அவருக்கு பிடிக்கும்னா உனக்கும் ஒரு நாள் கண்டிப்பா பிடிக்கும்டி. அழகர் கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. என்ன வர வர அழகரே அண்ணியும் சேர்ந்து வாழ சொல்ற மாதிரியே பேசுற? நீ முன்னாடியெல்லாம் இப்படி பேச மாட்டியே. நான் எப்பவுமே உன்னை சேர்ந்து வாழன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லையே, முன்னாடி எப்பவுமே ஒரு இக்கு வச்சு பேசுவ. ஒன்னு அவன் கூட சேர்ந்து வாழு, இல்லன்னா நடந்த உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லி பிரிஞ்சு வாழுன்னு தான் சொல்லுவ. இப்பெல்லாம் என்னமோ பிரிஞ்சு வாழுங்கிற வார்த்தையே உன் வாயில வரமாட்டேங்குது. அப்படின்னா நீயும் அழகரும் தான் சேர்ந்து வாழணும்னு என்ன அறியாமையே எனக்கு தோணுதோ என்னமோ. ஆஹா, உங்களுக்கு எல்லாம் தோணா போதுமா? எனக்கு தோண வேணால? அதெல்லாம் தோணும்டி. இத்தனை நாளா நீ அவர்கிட்ட நடந்துக்கிட்டதுக்கும் இப்ப கொஞ்ச நாளா அவர்கிட்ட நடந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முன்னாடி எல்லாம் அவனை வெறும் திட்டிட்டு மட்டும்தான் இருப்பேன், இப்ப நான் அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான் வித்தியாசமே. என்னடி கிண்டலா? இதெல்லாம் அழகர் கிட்ட வச்சுக்கோ, என் கிட்ட வச்சுக்கிட்ட பிச்சர்வ சொல்லிட்டேன். ஐயோ, சரிங்க லீடர் அம்மா. அம்மா, தாங்கள் இப்போ கூற வருவது? அழகரோட உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழு. உனக்கு புரிய மாட்டேங்குது பாரதி. எனக்கு அவன் பண்ண தப்பு உள்ள கடந்து அரைச்சுக்கிட்டே இருக்கு.
அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகவே ஆகாது. இங்க பாருடி, தப்பு பண்றது மனுஷங்களோட இயல்புதான். அழகர் செஞ்ச தப்பையே யோசிச்சுட்டு இருக்காம அவரை மன்னிச்சு பாரு, அப்புறம் உனக்கே அவரை பிடிக்கும். இப்போ இதே நான் உனக்கு சொன்னா நீ ஏன் கோவப்படுற? ஆ, கோவம்லாம் இல்ல. எனக்கு நடந்தது வேற, உனக்கு நடந்துட்டு இருக்கிறது வேற. வேற வேற தாண்டி. ஆனா அழகர் என் வாழ்க்கைய தொடங்கவே விடாம தப்பு பண்ணா. ஆனா உன் புருஷன் முடிஞ்சு போன உன் வாழ்க்கைய திருப்பி ஸ்டார்ட் பண்ணவன். உனக்காக இல்லாம உன் பொண்ணுக்காகவும் உன்கிட்ட வந்தவன். நீ சொன்ன மாதிரி அது நடிப்போ பிளானோ என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். ஒருவேளை அவரு நீ விரும்பணும்னு நடிச்சிருக்கலாம், நீ கிடைக்கணும்னு நடிச்சிருக்கலாம்ல, நீ அவரை விட்டு போயிடக்கூடாதுன்னு கூட நடிச்சிருக்கலாம். ஆனா நீ அவர் வாழ்க்கைக்குள்ள போனதுக்கு அப்புறம் உன்கிட்ட காட்டின அன்புல ஏதாவது நடிப்பு உனக்கு தெரிஞ்சுதா? தமிழ்கிட்ட காட்டின பாசத்துல எதனா நடிப்பு இருந்துச்சா? அப்படி பார்த்தா அழகரை விட தமிழோட அப்பா எவ்வளவோ பரவாயில்ல. இல்லடி, இருந்தாலும் அவர் அப்படி நடிச்சிருக்க கூடாது. நிஜமாவே நல்லவரா இருந்திருந்தா வாசுவோட இதயம் தான் அவருக்குள்ள இருக்குன்னு என்ன பார்த்த முதல் நாளே அவர் சொல்லிருக்கணும். நடந்த எதுவுமே உண்மை இல்லைன்னா குற்ற உணர்ச்சியே இல்லாம என்கிட்டயும் என் பொண்ணுகிட்டயும் வந்து நன்றி கடன் பட்ட மாதிரி நடந்திருக்கணுமே தவிர இப்படி நம்ப வச்சு ஏமாத்திருக்க கூடாது. ஒருவேளை அவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருந்து நீ நம்புறதெல்லாம் பொய்யா இருந்தா? இருக்காது, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாசுவுக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர்ல இருந்து இந்த திட்டத்தை நடத்தின எங்க அத்தை வரைக்கும் எல்லார்கிட்டயும் முகத்துக்கு நேரா வச்சு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். எல்லாமே எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க ஆண்டாளு. அதனால்தான் மனசு கேட்கவே மாட்டேங்குது. பாரதி, எனக்கு உன் புருஷன் யார் என்னன்னுலாம் தெரியாது. இங்க வந்ததுல இருந்து நீ அவரை பத்தி பேசினதை வச்சுதான் நான் சொல்றேன். உன்னையும் தமிழையும் தன்னோட உறவா நினைச்சு ஒருத்தரால கண்டிப்பா இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்கவே முடியாது. இல்லடி, ஒரு நிமிஷம். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. உன் புருஷன் விஷயத்துல நீ இன்னொரு தடவை யோசிச்சு முடிவெடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. என்னடா இவ நம்ம ஃப்ரெண்டு, இவளே இப்படி சொல்றாளேன்னு நினைக்காத. என் குணமும் கோபமும் என்னை விட உனக்கு நல்லா தெரியும். என்ன அறியாம என் வாயில இருந்தே இப்படி ஒரு வார்த்தை வருதுன்னா நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. அத்தா பாரதி, பாரதி, அத்தா பாரதி. என்னங்க வர நைட் ஆகும்னு சொன்னீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாத்தா, கொஞ்ச நேரம் இரு. பாரதி, இத பாரு, என்னன்னு பாரு. என்னப்பா? பாருதா. ஏதா அம்புட்டு பெரிய கம்பெனிக்கு ஒரே வாரிசுன்னு சொல்லி உன் பொண்ணு போட்டோ போட்டிருக்காங்க. ஏதா அங்க கோடிக்கணக்கில் இருக்கிற சொத்தை விட்டுப்புட்டு நீ என்னத்தா இங்க வந்து இப்படி இருக்க? ஒரு பொண்ணு பணம் சொத்து இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்கான்னா அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு ரொம்ப பெரிய இழப்புன்னு தெரியுதுதா. ஆனா அது என்னன்னு சொன்னா உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு உதவி பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும்ல. ஏதா சொல்லுதா. ஆமாப்பா, இழப்புதான், பெரிய இழப்புதான். ஏன்னா நான் அங்க இருந்து வெறும் பொணமா தான் இங்க வந்திருக்கேன்.
இதயத்தை எடுத்து வச்சுக்கிட்டதுனால தான் என்ன கல்யாணம் பண்ணி எனக்கும் என் குழந்தைக்கும் ஆதரவா இருக்கிற மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. அட கடவுளே, நாட்டுல இப்படி இல்லாம கொடுமை நடக்கும். பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல இருக்கே. ஏதா விடுதா, நீ எதுக்கு கலங்கி அழுவுற? பாரதி, இது என் கண்ணில் பட்ட மாதிரி இன்னும் எம்புட்டு பேர் கண்ணில் பட்டிருக்கும்னு தெரியல. இங்க பாரு, எப்படி இருந்தாலும் உன் பிள்ளைய பார்த்தவங்க போனை போட்டு சொல்லத்தான் போறாங்க. அவங்க இங்க வந்து பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி ஏதா நீயே போய் முடிச்சு வைக்கிறதா தான் நல்லது. எங்க நீங்க என்னங்க சொல்றீங்க? தான் புள்ள உசுரை காப்பாத்துறதுக்காக இறக்கமே இல்லாம ஒரு உசுரை கொன்னவங்க கிட்ட பாரதியை திரும்ப போக்கு சொல்றீங்களா? எங்க பாரதி அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கங்க. ஏன் பாரதி மட்டும் என்ன அனாதையா? ஏதா பாரதிக்கு நாம இருக்கும்ல. அது மட்டும் இல்ல, நம்ம ஊரே உன் பின்னாடி வந்து நிக்கும் தான். பிரச்சனை பண்ணணும்னு அவங்க நினைச்சு போட்டாங்கன்னா அதை எப்படி முடிக்கணும்னு நமக்கு தெரியாதா? இல்ல நம்ம கிட்ட ஆள் பலம் தான் இல்லையா? யாரு எப்ப பாரதி நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அப்பவே பாரதி நம்ம பொண்ணுதான். ரொம்ப நன்றிப்பா. ஏதா அப்பான்னு சொல்ற, அப்புறம் நன்றி எல்லாம். ஏதா பாரதி, இங்காரு, இந்த பிரச்சனை மேலும் மேலும் பெருசாகாம இருக்கணும்னா அது உன்னாலதான் முடியும்தா. இத நீயே ஒரு முடிவு கொண்டு வந்துரு. இன்னைக்கு பேப்பர்ல நியூஸ் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு டிவில கொடுப்பாங்கல்ல, அப்புறம் நேர்லயும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்காகத்தான் சொல்றேன். இங்க பாரு பாரதி, இத்தனை வலிய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்காத. இல்லப்பா, இதை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். நானே முடிச்சுக்கிறேன். ஊர் முழுக்க நான் தான் உங்க பொண்டாட்டி, ஏன் பொண்ணுதான் உங்க பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியணுமா? நான் எல்லார்கிட்டயும் அசிங்கப்படணும், அப்படிதானே? நீங்க என்ன சொல்றீங்க? நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் நீங்க தான் என் ஒய்ஃப், தமிழ் தான் என் பொண்ணுன்னு சொன்னதே இல்லையே. ஏன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அழகர், அவங்கிட்டயே நான் என்ன சொல்லலையே. சும்மா நடிக்காதீங்க. திட்டம் போட்டு என் வாசுவை என்கிட்ட இருந்து பிரிச்சீங்க. இப்போ என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க பிளான் பண்றீங்களா? என்னங்க வளர்றீங்க? நான் எதுக்குங்க உங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு நினைக்கணும்? அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. வாரிசா இருக்க முடியும்? என்ன பணத்தாசை காட்டி என்னையும் என் பொண்ணையும் உங்க கூட்டத்துல சேர்க்கலான்னு பாக்குறீங்களா? உங்களுக்கே இது அசிங்கமா இல்ல?